கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அநேகர் இந்த இக வாழ்விலை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் தேவன் இந்த உலகத்திலே நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய அறிவுக்குப்பட்டதை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அநேகம் தரம் நாம் நினைப்பதே இல்லை. அடிப்படையாக 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுகின்றார். முதலாவது தேவனுடைய அன்பு. நாம் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் உலகத்திலே சிலவற்றை அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் தேவனுடைய அன்பு நம்மோடு இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்கின்றார். அந்த அன்பை விட்டு எந்த சிருஷ்டியும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ரோமர் 8:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2வது, தேவகுமாரன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். அவரை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். அவர் நமக்கு தந்த அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, அதற்காக நாம் எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நாம் நிச்சயத்திலே இருப்போம் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார். இதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3வது, நாம் தவறும் போதெல்லாம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு தந்து பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அக்கிரமம் நீங்க நம்மை சுத்திகரிக்கின்றார். மனிதன் தனக்குத்தானே நீதி உள்ளவனாக வாழ முடியாது. ஒரு பாவம் செய்யாமல் நான் உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், எனவே எனக்கு நித்திய ஜீவன் பரலோகம் உண்டு என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால எப்பொழுதும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தந்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளார்ந்த இதயத்தோடு பாவ அறிக்கை செய்வது மட்டுமே. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 4வது, நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அவர் தந்த வாக்குத்தத்தங்களை உண்மையாய் நம்பி அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போதெல்லாம் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எல்லாவற்றின் மீதும் நாம் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று உணர்வோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. 5வது, பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கின்றார். பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவராய் பிதாவின் வலது வாசல் வீற்றிருக்கின்றார். யார் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் வேறு எதையும் தேட வேண்டியதில்லை. நம்முடைய இயலாமைகளை நாம் அறிக்கையிடும் போதெல்லாம் நமக்காக பரிந்து பேசி நம்மை விடுதலை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எபிரேயர் 4:15 எவ்விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நாம் அவருடையவர்கள். அவருடைய சமூகத்திலே கிட்டி சேர தயக்கம் ஏதும் வேண்டாம். ஏனென்றால் நமக்கு முன்பாக பரலோகத்திலே பிரவேசித்து வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.